லாபான் யாக்கோபுக்கு விரோதமாக புறப்பட்டு போய் அவனை பிடிக்கணும்னு போகிறான். ராத்திரியிலே கர்த்தர் லாபானுக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ யாக்கோபுடைய நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு அப்படின்னு ஆதியாகமம் 31:23-24 சொல்கிறார். அன்றி ராத்திரியிலே கர்த்தர் சீரியா தேசத்தானாகிய லாபானுடைய சொப்பனத்திலே அவர் தோன்றி இருக்கிறார். நீ யாக்கோபுடைய நன்மையை என்று தீமையை பேச. அதான் சொல்கிறேன், ஒரு இயேசுடைய மகனோட நன்மையை என்று தீமையை பேசக்கூடாது, ஒரு கர்த்தருடைய பிள்ளையோட நன்மையை என்று தீமையை பேசக்கூடாது என்பதை கர்த்தர் அன்னைக்கு நைட்டில் சுட்டி காட்டி லாபானை எச்சரித்தார். அப்புறம் லாபான் போய் யாக்கோபை சந்திக்கும் போது சொன்னான், நான் உனக்கு தீம்பு செய்ய எனக்கு முடியும் யாக்கோபே, நீ சொல்லாமல் கொள்ளாமல் நீ போயிட்ட, உனக்கு நான் தீமை செய்ய எனக்கு முடியும். ஆனால் நீ சேவித்த உன் தேவன் நேற்று ராத்திரி என் சொப்பனத்தில் வந்து அவனுக்கு தீங்கு செய்யாதபடி எச்சரிக்கையாயிருன்னு எனக்கு சொன்னார். அதனால தான் உன்னை விட்டு வச்சிருக்கிறேன். நான் பாருங்கள், அந்த இடத்துல தான் யாக்கோபு மெய் மலர்ந்து மெய் சிலித்து போயிருப்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே மாதிரி தான் உங்களுக்கு கர்த்தர் உங்களுக்கு பேசுகிற நேரம் உங்களோடு பேசுகிறார், நிறைய நேரம் உங்களோடு பேசாமல் உங்களுக்கு தீமை செய்கிறதுக்குன்னு எந்த திசையில் வந்தாலும் அவங்களோட பேசுவார். அவங்களோட பேசும்படிக்கு நீங்கள் ஜெபிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவன் மோசேக்கு விரோதமாக அவனுடைய சகோதரனும் சகோதரியும் ஒரு டைமில் எழும்பிட்டாங்க. அந்த நேரத்தில் கர்த்தர் பேசுகிறார். ஆரோன் மீரியாம் இவங்கள பற்றி இவங்கிட்ட பேசுகிறார். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். பாருங்கள், அது வரைக்கும் மோசேக்கே தான் தேவனுடைய வீட்டில் உண்மை உள்ளவன் அவனுக்கே தெரியாது. ஆனால் ஒரு கட்டத்தில் அவர் பேசுகிறார், ஆரோனை பார்த்து மீரியாமை பார்த்து சொல்கிறார், என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. மோசையை பற்றி அவர் சொன்ன சாட்சியை இப்போ கேளுங்க. இதில் நான் உங்கள்கிட்டலாம் முகமுகமாக பேசலை, ஆனால் என் தாசனாகிய மோசையோடு நான் முகமுகமாக பேசுகிறேன். நீங்கள் என் சாயலை காணலை, ஆனால் என் தாசன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க உனக்கு விரோதமாய் பேசுவதற்கு உங்களுக்கு பயமே இல்லாமல் போனது என்ன? இப்படி கர்த்தர் உங்கள் சார்பில் மற்றவர்களோடு பேசினாதான் காரியங்கள் சரியாக வரும். சகோதரிகள் 2 பேர் இருந்தாங்க. ஒரு அம்மா பேரும் மார்த்தாள், ஒரு அம்மா பேரும் மரியாள். இந்த மார்த்தாள் சொல்லுது, குறை சொல்லுது ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே நான் இவ்வளோ வேலை செய்கிறேன், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறா அப்படின்னு சொன்ன உடனே மரியாள் அதுக்காக வருத்தப்படலை. மரியாள் அது பாட்டில் இருக்கு. மரியாளுக்காக பேசுனது யார்? அங்கே கர்த்தர் தான் பேசுகிறார். கர்த்தர் சொன்னார், மார்த்தாளே நீ ரொம்ப கவலைப்பட்டு கலங்குகிறாய், ஆனால் தேவையானது ஒன்று, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை. இப்போ நம்மளை பற்றி ஆண்டவர் இந்த சாட்சி கொடுக்கணும். இப்போ நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள்னு நம்மளை பற்றி கர்த்தரே சொல்லணும். சொல்லுவாரா? உங்களை பற்றி என்னை பற்றி சொல்லுவாரா? இல்லை இந்த வருஷம் இருக்கட்டும் ஐயா, இது இந்த வருஷம் இருக்கட்டும் அப்படின்னு நமக்காக ஒரு பரிந்து பேசுவாரா? அவன் ஒரு தீர்க்கதரிசி அப்படி சொல்லுவாரா? அவன் என் சாயலை காண்கிறான் அப்படி சொல்லுவாரா?